Welcome to Sophia Coaching Center. Today PGTRB Maths Fourier series previous year questions தான் பார்க்க போறோம். So first ஒரு பார்ட் பார்த்தாச்சு. இப்போ வந்து 2001 ல இருந்து 2006 வரைக்கும் உள்ள questions ஆல்ரெடி பார்த்தாச்சு. 2012 ல இருந்து கேட்ட questions பார்க்க போறோம். So first பாருங்க, let f of x equal to x squared minus pi less than or equal to x less than or equal to pi. Then the value of the Fourier coefficient a0 ஓட வேல்யூ மட்டும் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ a0 வேல்யூ மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ண போதும். ஸோ ஆல்ரெடி வந்து இது மெட்டீரியல் நம்ம போட்டிருக்கோம். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ பேஜ் நம்பர் 7ல் போட்டிருக்கோம். f of x equal to x squared அப்படின்னா x ஸ்கொயருங்கிறது என்ன, ஈவன் ஃபங்க்ஷன் அப்படிங்கும்போது bnோட வேல்யூ 0 ஆகும். அதனால வந்து a0 a-னும் கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ நம்மளுக்கு இங்கே a0 மட்டும் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபார்முலா என்ன, 1/π integral minus pi to pi f of x into dx. ஸோ நான் ஈவன் ஃபங்க்ஷனுங்கிறதுனால integral minus pi to pi வந்து 2 into integral 0 to pi எழுதிக்கிறேன். ஆல்ரெடி இங்கே 1/π இருக்கிறதுனால இங்கே 2/π ஆகிடும். ஸோ 2/π integral 0 to pi f of xங்கிறது என்ன, x squared. ஸோ x squared into dx. ஸோ 2/π இன்டெகிரேட் பண்ணோம்னா x squared இன்டெகிரேட் பண்ணால் x cube by 3 0 to pi. ஸோ பை அப்ளை பண்ணோம் அப்படின்னா 2/π into pi cube by 3ன்னு வரும். ஸோ பை கியூப்க்கும் பைக்கும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா pi squared by 3. ஸோ 2pi squared by 3 a0 வேல்யூ வந்து என்ன, 2pi squared by 3. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட், இஃப் f of x is an even function in minus pi less than x less than pi, the value of the Fourier coefficient bn ஓட வேல்யூ என்னவா இருக்குன்னு கேட்குறாங்க. ஃபங்க்ஷன் வந்து ஈவன் ஃபங்க்ஷன் சொல்லிட்டாங்க. ஈவன் ஃபங்க்ஷன்னாலே நம்மளுக்கு bnோட வேல்யூ என்ன ஆகிடும், 0. இதுக்கு முன்னாடி உள்ள எக்ஸ் ஸ்கொயர் ஃபங்க்ஷன்லேயும் அதான் பார்த்தோம். bnோட வேல்யூ வந்து என்ன ஆயிருக்கும், 0 இருக்கும். a0 an-ஓட வேல்யூ மட்டும் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இங்கே வந்து ஈவன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுனால bnோட வேல்யூ வந்து என்ன, 0. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். நெக்ஸ்ட், if f belongs to L of minus pi comma pi and f is continuous at x belongs to minus pi comma pi, then f of x can be expressed as a Fourier series. So maybe எழுதுவோம் a0 by 2 plus summation n equal to 1 to infinity an cos nx plus bn sin nx அப்படின்னு எழுதுவோம்மா. ஸோ இங்கே வந்து a0 by 2 இல்லை, இங்கே ஏக்கு பதிலாக வந்து q-ங்கிற சிம்பிள் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் q0 by 2ன்னு வரணும். இங்கே q0 இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது. ஸோ செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள், q0 by 2 plus summation k equal to 1 to infinity qk cos kx plus bk sin kx இருக்கு. ஸோ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். ஸோ 27க்கு ஆப்ஷன் பி தான் கரெக்ட். இங்கே வந்து மைனஸ்னு கொடுத்துருக்கிறதுனால ஆப்ஷன் சி வராது. அதே மாதிரி ஆப்ஷன் டியில் வந்து என்ன, q0 மட்டும் கொடுத்துருக்காங்க, q0 by 2 வரல. இங்கேயும் மைனஸ் கொடுத்துருக்கிறதுனால இந்த ஆப்ஷன் வராது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஒன். 28 என்ன கேட்டிருக்காங்க, பர்சேவல்ஸ் ஐடென்டிட்டி இஸ் கிவன் பை. இது வந்து நம்மளுக்கு எல்லாமே 0 to infinity தான் வரணும். ஸோ இங்கே வந்து இன்டெகிரல் மைனஸ் டி பிளஸ் டி கொடுத்துருக்கிறதுனால இந்த ஆப்ஷன் பி டி வராது. சி ஆப்ஷன்லேயும் வந்து இங்கே மைனஸ் டி பிளஸ் டி கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ ஆப்ஷன் தான் வரும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். இன்டெகிரல் 0 to infinity எல்லாத்துலேயுமே 0 to infinity இருக்கிறதுனால 28க்கு வந்து ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் 29th கொஸ்டின், ஃபூரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் e power minus ax. ஸோ இது ஆல்ரெடி வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ ஃபூரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் e power minus ax. ஸோ நம்மளுக்கு ஃபார்முலா என்ன, ஃபூரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்முக்கு வந்து √2/π integral 0 to infinity f of x into sin sx into dx. இங்கே வந்து ஃபங்க்ஷன் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா e power minus ax. ஸோ அதில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். √2/π integral 0 to infinity e power minus ax sin sx into dxல சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து ஃபார்முலா இருக்கு இல்லையா, integral 0 to infinity e power minus ax sin bxக்கு வந்து b by a squared plus b squared போடுவோம். இங்கே b இருக்க இடத்துல s இருக்கு. ஸோ s by s squared plus a squared. ஸோ √2/π s by s squared plus a squared தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். தட் இஸ் √2/π s by s squared plus a squared. ஸோ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் 30th கொஸ்டின், let f of x equal to 1 if modulus x less than or equal to 1 and 0 if modulus x greater than 1. The Fourier cosine transform of f of x என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ f of x equal to 1, modulus x வந்து less than or equal to 1 இருக்கும்போது 0, modulus x greater than 1 இருக்கும்போது 0ன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து Fourier cosine transform தான், that is fc of f of x தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ Fourier cosine transform of f of x என்ன ஃபார்முலா, √2/π integral 0 to infinity f of x into cos sx into dx அப்படின்னு வருமா. ஸோ √2/π integral 0 to infinity f of xங்கிறது 1.
ஸோ காஸ் எஸ்எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு வரும். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற ஃபங்க்ஷன் வந்து என்ன 1. ஸோ அதனால் காஸ் எஸ்எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ்னு மட்டும் போட்டால் போதும். ஸோ 0 to infinity ப்ளஸ் 1 to infinity ஒரு டேர்ம் வரும். 1 to infinity வந்து இந்த டேர்ம் 0ன்னு கொடுத்துருக்கிறதுனால அந்த டேர்ம் வந்து 0 ஆகிடும். ஸோ அதனால் அது வந்து டேர்ம் போடலை. ஸோ ரூட் ஆஃப் 2/π இன்ட்டு காஸ் எஸ்எக்ஸ் வந்து இன்டெகிரேட் பண்ணால் என்ன வரும்? காஸ் இன்டெகிரேட் பண்ணோன்னா சைன் எஸ்எக்ஸ் டிவைட் பை எஸ் அப்படின்னு வரும். ஸோ 0 to infinity. இங்கே வந்து நமக்கு லிமிட் வந்து என்ன அப்படி சொன்னாக்க 0 to 1. ஸோ 1 to infinity வந்து 0 ஆகிடும். ஸோ இங்கே வந்து லிமிட் வந்து 0 to 1 இல்லையா? ஸோ 0 to 1 சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? ரூட் ஆஃப் 2/π இன்ட்டு எக்ஸ்க்கு பதிலாக 1 அப்ளை பண்ணால் சைன் எஸ் பை எஸ். ஸோ இதான் வந்து ஆன்சர். ஓகேவா? ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 மாடுலஸ் எக்ஸ் லெஸ் தென் ஈக்குவல் டு 1 இருக்கும்போது 0 மாடுலஸ் எக்ஸ் கிரேட்டர் தென் 1 இருக்கும்போது நம்மளுக்கு வந்து ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்முக்கு ஃபார்முலா என்னன்னா ரூட் ஆஃப் 2/π நிகழ் 0 to infinity எஃப் ஆஃப் எக்ஸ் காஸ் எஸ்எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ ரூட் ஆஃப் 2/π இந்த லிமிட் வந்து எப்படி பிரிக்கலாம்? 0 to 1 1, 1 to infinity பிரிக்கலாம். 1 to infinity இந்த லிமிட் வந்து 0 ஆயிடுது. ஸோ 0 to 1 லிமிட் மட்டும்தான் வரும். ஸோ 0 to 1ல வந்து ஃபங்க்ஷன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா இன்ட்டு காஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ்னு இருக்கும். ஸோ ரூட் ஆஃப் 2/π காஸ் எக்ஸ் இன்டெகிரேட் பண்ணோன்னா சைன் எஸ்எக்ஸ். அகைன் எஸ்எக்ஸை பண்ணும்போது அதை இன்டெகிரேட் பண்ணி டினாமினேட்டரில் போடுவோம் இல்லையா? ஸோ எஸ்ன்னு வரும் ஓவர் த லிமிட் 0 to 1. ஸோ எக்ஸுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா சைன் எஸ் பை எஸ் வரும். மைனஸ் ஆஃப் லோயர் லிமிட் வந்து டோட்டலாக 0 ஆகிடும். அதனால் அது போடல. ஸோ ஆன்சர் வந்து என்னன்னா ரூட் ஆஃப் 2/π சைன் எஸ் பை எஸ். 30க்கு வந்து ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ரூட் ஆஃப் 2/π சைன் எஸ் பை எஸ். நெக்ஸ்ட் 31st கொஸ்டின். ஃபார் எஃப் பிலாங்ஸ் டு எல் ஸ்கொயர் ஆஃப் மைனஸ் π, π if the Fourier coefficients ak, k equal to 0, 1, 2, bk, k equal to 1, 2 are all 0, then so coefficients ரெண்டுமே 0 ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் என்ன ஆகிடும் அப்படின்னு சொன்னாக்கா டோட்டலாக 0 ஆகிடும். ஸோ அதனால் வந்து ஆப்ஷன் ஏ எஃப் ஈக்குவல் டு 0ங்கிறது தான் கரெக்டு. ஸோ ஏஎன் பிஎன் ரெண்டுமே 0 அப்படின்னா ஃபூரியர் சீரீஸில் அந்த ஃபங்க்ஷன் ஃபுல்லாகவே டோட்டலாகவே 0 ஆகிடும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் வந்து 32 ஃபூரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் 1/√x என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி 1/√s. ஸோ 1/√s எப்படி வந்ததுன்னு போட்டு பாருங்கள். இதில் எதுவும் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என் வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.